ஐயனார் துணை அடுத்த வர எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி பாண்டியன் கிட்ட வந்து அவங்க லவ் பண்ற பொண்ணு வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணோட அண்ணன் வந்து ஒட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. "என்ன இவ இப்படிலாம் பேசிட்டு இருக்கா? யார்கிட்ட பேசுறா?" அப்படின்னு கேட்கும்போது, அந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, "உன்னை பார்க்கணும் போல இருக்கு பாண்டி. நம்ம எப்ப குழந்தை பெத்துக்கலாம்? நம்ம கல்யாணம் ஆகி குழந்தைலாம் பெத்துக்கலாமா? உனக்கு என்ன குழந்தை வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 வருஷம் ஜாலியா இருக்கலாம். அதுக்கப்புறம் குழந்தை பெத்துக்கலாம். இந்த மாரிலாம் பாண்டி கிட்ட வந்து அந்த பொண்ணு பேசுவாங்க. இதெல்லாம் அவங்க அண்ணன் கேட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லுவாங்க. "இவ என்ன கேவலமா அந்த பாண்டி கிட்ட பேசிட்டு இருக்கா. கொஞ்சம் கூட அடங்கவே மாட்டாளா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவள் தங்கச்சி வந்து திட்டுவாங்க. உடனே அந்த பொண்ணோட அம்மா பார்த்தீங்க அப்படின்னா, "அவ ஏன் பேசாதன்னு சொன்னா கேட்கவே மாட்டாளா? இப்படி என் உயிர எடுக்குறான்னு" சொல்லிட்டு போய் கதவு தட்டி "வெளிய வாடி, வெளிய வாடின்னு" சொல்லிட்டு அவங்க பொண்ண வந்து திட்டுவாங்க. "நீ கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டியா? அவன்கிட்ட பேசாதன்னு சொன்னா, அவன்கிட்ட இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "நான் தான் உங்க பேச்ச கேட்க மாட்டேன்னு தெரியுதுல. அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப என்னைய வந்து சீண்டுறீங்க? நான் பாண்டி கூட தான் பேசுவேன். பாண்டிய தான் கல்யாணம் பண்ணிப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சொல்றாங்க. ஸோ பாண்டி லவ்ல பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளோ உறுதியா இருக்காங்க. அவங்க வீட்ல என்னதான் பிரச்சனை பண்ணாலும், இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பாண்டியும் உறுதியா இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க.